எப்பயுமே வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது மாநில நலனுக்காக இருக்கும். ரகசியமாக நடக்குதுனாலே அதற்குள்ள திரைமறைவில் பல பேரங்களும், இன்னும் சொல்ல போனால் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களும், தங்கள் கொள்கை நிலையிலிருந்து வழுவி போகிறோங்கிறத காப்பாற்றுவதற்கு குறைந்தபட்சம் குறைஞ்ச காலமாவது அதை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட, அப்படி என்பதனுடைய விளைவாகத்தான் அப்படி ரகசிய சந்திப்புகள் வருகிறது. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோடு பேசுவதற்கு யாரையும் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க கொள்கை நிலையில் பேசலாம், வரலாம். இதே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததுனால்தான் தோற்றோம் அப்படின்னு தான் முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க, அவங்களும் பேசினாங்க, எல்லாம் தொடர்ந்து நடந்தது. ஆனால் அதே அமைச்சர்கள் கூட்டணி வைக்காதனால தான் மக்களவை தொகுதியில் தோற்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை அதான் அப்படியும் பேசுவார்கள். அப்போ போய் சந்தித்துட்டு வந்த பிறகு இப்போ ஒரு பெரிய ஒரு செய்தியை எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை முழுமையாக ஒதுக்கணும், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடாது, அதே போல் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை அதிகமாக கொடுக்கணும், அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு சம்மந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு கொதிநிலை இருக்குது, எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும்னு தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து பேசியதாகவும், அப்புறம் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் ஊழல், குறிப்பாக டாஸ்மாக் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசணும் என்றெல்லாம் சொல்கிறார். இது என்ன விஷயம்னா, இந்த டாஸ்மாக் விஷயத்தில் மொத்தம் 45 எஃப்ஐஆர் இருக்குது. அதில் 37 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. ஏன்னா இடி எப்பயுமே 30 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் வழக்கில் வர முடியும். இப்போ திமுக ஆட்சி காலத்தில் போட்டது அந்த 30 லட்சம்ங்கிற இலக்கை அடையலை. எனவே பழைய வழக்கையெல்லாம் அதில் இணைச்சி 30 லட்சத்துக்கு மேலே காமிச்சு அதன் மூலமாக இடி உள்ளே வருது.